ராமேஸ்வரம் அருகே உள்ள காட்டுப்பிள்ளையார் கோவில் பகுதியில் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பொதுமக்கள் கடும் அவதிப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்பகுதியில் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு பெய்த டிட்வா புயல் மழை காரணமாக அப்பகுதிக்கு செல்லும் பிரதான சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. பல நாட்கள் கடந்தும் மழைநீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தினந்தோறும் அந்த வழியாக செல்லும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், பணிக்குச் செல்லும் தொழிலாளர்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக பள்ளி மாணவர்கள் தங்களது புத்தகப் பைகளை தலையில் சுமந்து மழை நீரில் நடந்து செல்லும் அவலநிலை பொதுமக்களை வேதனைக்குள்ளாக்கியுள்ளது. சுகாதார சீர்கேடு, விபத்து அபாயம், நோய் தொற்று பரவும் சூழல் ஆகியவை உருவாகியுள்ள போதும் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாத போக்கு மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மழை முடிந்து வாரங்கள் கடந்தும் நடவடிக்கை இல்லை. இதுதான் நிர்வாகத்தின் பொறுப்பற்ற தன்மைக்கு எடுத்துக்காட்டு என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சாலையில் குளம் போல தேங்கி நிற்கும் மழை நீரை உடனடியாக அப்புறப்படுத்தி நிரந்தர வடிகால் வசதி ஏற்படுத்த நகராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நடவடிக்கை எடுக்க தவறினால் போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.